சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய நிலைப்பாடு குறித்து தற்பொழுது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் சற்று முன் தொடங்கி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முடிவெடுக்க தேமுதிக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவிற்கு விஜயகாந்த் இல்லாத முதல் தேர்தல். மேலும் இதற்கு முன்னதாக தேமுதிக சரிவில் இருந்து மீண்டு சமாளித்து மாநில கட்சி அங்கீகாரத்தை மீண்டும் பெறும் முனைப்பில் வலுவான கூட்டணியுடன் இணைவதற்கான அந்த ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக உடன் கூட்டணி அமைத்து தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தது. குறிப்பாக வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அல்லது பாஜக கூட்டணி இணைவு குறித்தான அந்த ஆலோசனை என்பதும் இன்று இருக்கும். குறிப்பாக 79 மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்கள் என்பது முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் வந்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் பார்த்தசாரதி மற்றும் சுதீப் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்தில் வந்து அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார்கள். விஜயகாந்த் நிமிடத்தில் மரியாதை செலுத்தியதன் பிறகாக சற்று முன் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உட்பட தேமுதிகவிற்கு வாக்கு வங்கி அதிகமாக உள்ள அந்த செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய 7 தொகுதிகளை தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவினுடைய விருப்ப பட்டியலாக 7 தொகுதிகள் அடங்கி இருக்கிறது. குறைந்தது 4 மக்களவை தொகுதிகளும் 1 ராஜ்யசபா பதவியும் அளிக்கும் கூட்டணியில் இடம்பெறுவதற்காக தேமுதிக திட்டம் தீட்டியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பின் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவினுடைய அந்த நிலைப்பாடு என்பது கடந்த முறை பாஜக மற்றும் அதிமுகவினுடைய கூட்டணியோடு இருந்தது. ஆனால் வருகின்ற முறையில் அதிமுக மற்றும் அல்லது பாஜக எந்த கட்சியுடன் கூட்டணி இருக்க வேண்டிய தகவலும் இந்த கூட்டத்திற்கு பிறகு தெரியும். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.